இன்னைக்கு எபிசோட்ல பாட்டி பர்த்டேக்கு பரபரப்பா வேலையாயிட்டு இருக்கு. ரோஹிணி பாட்டிக்கு மேக்கப் போட்டு விடுறா. பாட்டி ரோஹிணி கிட்ட உன் அம்மா அப்பா போட்டோ காமின்னு கேக்குறாங்க. ஊர்ல இருந்து வரும்போது அப்பா மேல கோவமா இருந்தேன், அதனால போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வரலன்னு ரோஹிணி சொல்றா. அண்ணாமலை பாட்டி பர்த்டேக்காக குருக்களை வர சொல்லியிருக்காரு. பரசு தான் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. எல்லாரும் பாட்டியோட ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. வெளியே போன முத்து இன்னும் காணும்னு சொல்லி மீனா கால் பண்றா. ஆனா முத்து போன் எடுக்கவே இல்லை. அவன் போன் எடுக்கிற நிலைமையில இருந்தா தானே அவன் எங்க விழுந்து கிடக்குறானோ தெரியலன்னு விஜயா சொல்றாங்க. அப்புறம் முத்து வராமலேயே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. பாட்டி மீனா கிட்ட சமையல் வேலை அப்புறம் பாத்துக்கலாம், நீ போய் ரெடி ஆயிட்டு வான்னு சொல்றாங்க. விஜயா வந்து சமையல் எல்லாம் முடிச்சிட்டியான்னு கேக்குறாங்க. பாட்டி விஜயா கிட்ட ரோஹிணிய சமையல் பண்ண சொல்லு, நீ கூட இருந்து பாத்துக்கோன்னு சொல்றாங்க. பாட்டி மீனா கிட்ட நீ ஏன் நகை எதுவும் போடாம இருக்க, விஜயா இன்னும் நகையை கொடுக்கலையான்னு கேக்குறாங்க. என்கிட்ட எதுவும் இல்ல, எல்லாமே கொடுத்துட்டேன்னு விஜயா சொல்றாங்க. பாட்டி நகையை பார்த்தா கவரிங்னு கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு விஜயாவும் மனோஜும் பயப்படுறாங்க. பார்வதி டிவி எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. விஜயா எல்லார்கிட்டையும் அத்தைக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தான் நான் டிவி வாங்கிட்டு வர சொன்னேன்னு சொல்றாங்க. நீங்க ஏன் டிவி வேற கடையில வாங்கினீங்க, ஏன் ஷோரூம்ல வாங்கியிருக்கலாம் இல்ல, ஏன் கடையில வாங்காம நீங்க வெளியில வாங்கினீங்கன்னா எனக்கு தானே அசிங்கம்னு மனோஜ் சொல்றான். மனோஜ் நொய் நொய்னு பேசிட்டே இருந்ததால டே இது பழைய டிவி தாண்டான்னு விஜயா உளறிடுறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.